கோபுர மோட்ச தீபத்தில் இது கிழக்கு கோபுரம். இது சுவாமியுடைய பொற்கூரை, கனக சபை சித் சபைன்னு சொல்லக்கூடிய 9 கலசங்களோடு காட்சி தர்றது. இது தெற்கு கோபுரம், சுவாமியுடைய அகோர முக கோபுரம். இதில் தான் மெயினான மோட்ச கொப்பரைன்னு ஒரு தீபம் தனியாக இருக்குது. இது மேற்கு கோபுரம். இது வடக்கு கோபுரம். இது வடக்கு கோபுரம் வழியாக சுந்தரர் வழிபட வந்தார். கிழக்கு கோபுரம் வழியாக மாணிக்க வாசகர் வழிபட வந்தார். தெற்கு கோபுரம் வழியாக சம்பந்தர் வழிபட வந்தார். மேல கோபுரம் வழியாக நாவுக்கரசர் வழிபட வந்தார். 4 கோபுரங்கள் வாயிலாகவும் 4 நால்வர்களும் வந்து தரிசித்த க்ஷேத்திரம் சிதம்பரம் ஆனந்த நடராஜராஜமூர்த்தியுடைய சிதம்பர க்ஷேத்திரமாகும். இங்கே இந்த மோட்ச தீபத்துக்கு ரொம்ப விசேஷமாக இந்த 4 கோபுரங்களிலும் தீபம் சேர்த்து நடராஜாவுடைய சன்னதியில் நித்தியமும் 52 தீபங்கள் நெய்யினாலேயே காலையிலேருந்து இரவு வரைக்கும் எரிஞ்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளால் கொஞ்சம் நெய்யும் சேர்க்கப்பட்டு இந்த மோட்ச தீபத்தை பிரார்த்தனையோடு செய்கிறது. அந்த பிரார்த்தனையினால் பெரியவா மோட்சகதி அடைந்தும் அவளுடைய குழந்தைகள் நீங்களெல்லாம் எல்லாரும் சௌக்கியத்தோடு சகல க்ஷேமலாபங்களோட ஆனந்தமாக இருக்க நமது பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். நடராஜாட்ட பிரார்த்தனைகளும் ஆனந்தமயம்.